ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல நீங்க அப்லோட் பண்ற வீடியோஸுக்கு சில ஸ்டாக் வீடியோஸ் தேவைப்படும். அதாவது ஒரு இன்ட்ரோவா இருக்கலாம், அவுட்ரோவா இருக்கலாம், ஒரு எம்டி ஷாட்டா இருக்கலாம், நேச்சுரல் பிளேசஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் வீடியோஸ் தேவைப்படும். அதை நீங்க நினைச்ச இடத்துலலாம் போய் டவுன்லோட் பண்ணி உங்க வீடியோஸ்ல யூஸ் பண்ணீங்கன்னா காப்பிரைட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ காப்பிரைட் இல்லாத சில ஸ்டாக் வீடியோஸை நீங்க வெப்சைட்ஸ்ல போய் எடுக்கலாம். ஆனா அந்த வெப்சைட்ஸ்ல போய் நீங்க அந்த வீடியோஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். இந்த வீடியோல இன்ஷாட் ஆப்பை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான இன்ட்ரோ, அவுட்ரோ, எண்டு ஸ்க்ரீனு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புது யூடியூபர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து யூடியூப் டிப்ஸு, அஃபிஷியல் அப்டேட்ஸு, இந்த மாதிரி எடிட்டிங் டுட்டோரியல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ரெக்கார்டர் மூலிமா, அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மூலிமா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய இன்ஷாட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான, அதாவது டாப்பில் மேலே ஆல்பம் மெட்டீரியல்ஸ்னு இருக்கும். அதில் மெட்டீரியல்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது மூலிமா தான் உங்கள் வீடியோஸ்க்கு தேவையான இன்ட்ரோ, அவுட்ரோ, இன்னும் இந்த எண்டு ஸ்க்ரீனு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இன்ட்ரோ பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ நிறைய சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி இன்ட்ரோ. அவங்க சேனல் நேமு ஒரு சில ஸ்பெசிஃபிக்காக வச்சுருப்பாங்க. இதுதான் இன்ட்ரோ. அவுட்ரோ பார்த்திங்கன்னா இந்த தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ லாங் வீடியோக்கும் இருக்கும், ஷார்ட்ஸ் வீடியோவுக்கும் இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து டிரான்சிஷன். ஸோ இதை நீங்கள் நிறையா வீடியோஸில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு வீடியோக்கு நடுவில் சின்ன சின்ன ஒரு எரர் மாதிரி வரும். அடுத்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர். இது ஒரு பில்டப் கோசரம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நல்லா சூப்பராக எஃபெக்டிவாக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டெக்னாலஜிக்கலாக காட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில எடிட்டிங் பண்ணுவாங்கள்ல, அதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அட்மாஸ்பியரில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் உங்கள் வீடியோஸில் யூஸ் பண்ணுறப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் நிறைய எடிட்டிங்கை நீங்கள் வீடியோஸில் கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு. ஸோ இந்த பேக்ரவுண்டில் உங்கள் வீடியோவுக்கு பேக்ரவுண்டில் இதை செட் பண்ணி நீங்கள் உங்களுடைய மெயின் வீடியோவை இதுக்கு முன்னாடி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா எவ்வளோ எஃபெக்ட்ஸ் இருக்குது பாருங்கள். அடுத்து சோசியலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோவுக்கு தேவையான எண்டு ஸ்க்ரீன் வீடியோ இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். அது இல்லாமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும். ஷார்ட்ஸ் வீடியோவுக்கும் நிறையா டெம்ப்ளேட் இருக்குது. குறிப்பாக எண்டு ஸ்க்ரீன் உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது க்ரீன் ஸ்க்ரீன். அந்த க்ரீன் கலரில் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய வீடியோஸ் வைக்கலாம், அல்லது உங்கள் வீடியோக்கு நடுவில் இந்த விஷயங்கள்லாம் வர மாதிரி வைக்கலாம். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஃபோன் மாதிரி இருக்கிறது, இந்த பிரேக்கிங் நியூஸு, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஷோ பண்ணலாம் உங்கள் வீடியோவில். ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸு க்ரியேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ் ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய கிளிப்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து எம்டி ஷாட்னு இருக்கும். அந்த எம்டி ஷாட் பாருங்கள், அடுத்து காட்டுறேன். ஸோ எம்டி ஷாட்டில் பார்த்திங்கன்னா நேச்சுரலான பிளேஸு, ஒரு டிராஃபிக்கு, அந்த மூன், அந்த நிலா வெளிச்சம், அப்புறம் அந்த கடல், அந்த மேகம், எம்டி ஷாட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்கள் வீடியோஸில் அங்கங்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம். பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம், ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா பிக்சரு. இந்த டெம்ப்ளேட்டில் உங்களுடைய ஃபோட்டோஸு, வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அட்ராக்டிவான வீடியோஸை இது மூலிமா கிரியேட் பண்ணலாம். இந்த லாஸ்ட் ஃபெஸ்டிவல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த தீபாவளி, பொங்கலுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் வீடியோ கிரியேட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஷாட் ஆப்பில் இருக்கிற ஸ்டாக் வீடியோஸ் எதுக்குமே காப்பிரைட் இல்லை. ஸோ தாராளமாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்டு ஸ்க்ரீனில் ஒரு முக்கியமான வீடியோ கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.